கணவன் மனைவியை நம்ம சொல்றோம் அன்பா இருக்கும் அன்பா இருக்கும் அன்பா இருக்கும். கணவன் மறித்த பிறகு மனைவி இறந்து போகிறது இல்லை. மனைவி மறித்த பிறகு கணவன் தான் உயிரை மாய்ச்சிக்கிறது கிடையாது. பிள்ளைங்க அன்பா பாசமா வளர்த்த பிள்ளைங்க போனாலும் நம்ம உயிரை விடுறது கிடையாது. அல்லேலூயா. எல்லாம் வாய் பேச்சுதான் நமக்கு. அல்லேலூயா. உலக அன்பெல்லாம் ஒரு நாள் மாறிடும். கணவன் அன்பு கரைந்து போயிடும், மனைவி அன்பு மறைந்து போயிடும். ஆமென். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்புதான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. அல்லேலூயா. அவர் நம்ம மேல வச்ச அன்புங்க. அதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா போதும். அதுல எல்லாம் இருக்கவங்களையும் நேசிக்கணும், சத்துருக்களையும் நேசிக்கணும். அப்புறம் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். நம்ம ஆசீர்வதிக்கிறவர்களும் ஆசீர்வதிப்போம். நம்ம கல்யாணத்துக்கு வந்து நம்மள ஆசீர்வாதம் பண்றாங்கல்ல, நகை போடுறாங்கல்ல, அவங்களதான் ஆசீர்வதிக்க போவோம். நம்மளை திட்டி சண்டை போடுறாங்க பாருங்க, அவங்க முன்னாடி போய் அவங்கள ஆசீர்வதிங்களேன். நல்லா இருப்பேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இது வரைக்கும் சொல்லலாம், பரவாயில்ல, இதுக்கப்புறம் சொல்லுங்க. ஆமென். அந்த அன்பு ஒரு அந்த சின்ன அன்புள்ள இருதயம், உங்க இருதயம் அந்த சூழ்நிலையை மாற்றும், அவர்களை மாற்றும்.